இயேசுவில் அன்புக்குரியவர்களை, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடப்படுவீர்கள் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறார். தீர்ப்பிடாதீர்கள். தீர்ப்பின் மேன்மையும் பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடுகிற நாமும் தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்பதை அறிந்து கொள்ள இன்று வார்த்தை கற்றுத்தருகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்க கடந்து செல்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசியும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். மற்றவர்கள் மேல் சுமத்தும் வெளிவேடத்தனமான தீர்ப்பை தவிர்க்குமாறு வலியுறுத்துகிறார். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே. இவ்வார்த்தைகள் நம்மை சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றன. மேலும் சுய விழிப்புணர்வு மற்றும் பணிவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு எண்பித்து காட்டுகிறார். பலவீனங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள சுய ஆய்வு பெருமளவு உதவுகிறது. நம் உறவுகளை அநியாய தீர்ப்பிடாமல் அவர்களை ஆழமாக புரிந்து கொள்வோம். இதுதான் யதார்த்தம். தீர்ப்பிடுவோமா அல்லது புரிந்து கொள்வோமா என்ற கேள்வியை தான் இறைவன் மேலும் மேலும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடப்படுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று மத்தேயு 7:1-2 வரை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவின் வரிகளுடன் ஒரு சில நிகழ்வுகளை நமது வாழ்விலே சிறிது நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் நம் கடிகாரத்துள்ள கால அளவு 12 மணி நேரங்களை கொண்டே தயாரிக்கப்படுகிறது. அதாவது முதல் 12 மணி நேரத்தில் நாம் செய்வது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக நம்மையே சுற்றி வரும் என்பதையே அது குறிக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்கள், தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடப்படுவீர்கள் என்ற வரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவே விதிவிலக்காக அமைகிறார். காரணம், அவர் யாரையும் தீர்ப்பிடாதவர். ஆனால் நமது மீட்புக்காக யூதர்களும் பிலாத்துவாலும் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சாவுக்கு கையளித்தார். புனித யோவான் நற்செய்தியில் தீர்ப்பிடும்படி அழைத்து வரப்பட்ட விபச்சார பெண்ணை பார்த்து, நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதென்று யோவான் 8:11 இயேசு சொன்னார் அல்லவா? தீர்ப்புகளில் பரிமாணங்கள் பல. அது அடுத்தவரை குறித்த பார்வைகளாக, கருத்து பரிமாற்றங்களாக, டீ கடையில் உலாவும் பேச்சுகளாக, விமர்சனங்களாக கூட வெளிப்படுகிறது. அடுத்தவரை தரைகுறைவாக எண்ணுவதும் தீர்ப்பிடுவதில் ஒரு அங்கம்தான். தீர்ப்பிடுவதிலிருந்து விலகி இருப்பதற்கு அவசியம் விசாலமான பார்வை என்பதை உணர்ந்து நம் பார்வையை விசாலப்படுத்த முயல்வோமா? ஆம் அன்புக்குரியவர்கள், உன் எண்ணங்களின் பார்வைகளை மாற்று. உன் சிந்தனைகளில் வெளிப்புறம் ஆண்டவரின் அருள் கூர்ந்த வல்லமை உன்னை வழிநடத்தும் என்று வார்த்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை ஒவ்வொரும் உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ்க்கையிலே ஒருபோதும் பிறரை தீர்ப்பிடாமல் நமது வாழ்க்கையிலே ஒருவரின் மனதை புரிந்து கொண்டு செயலாக்க முற்படுங்கள். எனவேதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். எனவே பிறரை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நானும் ஒரு குற்றவாளிதான் என்ற உள்ளுணர்வை ஒரு மனிதன் அறிகிற பொழுது பிறரை மனிதநேயத்தோடு நோக்குவான். நாமும் சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக அவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை எங்களுக்குள் வளர்த்து ஒவ்வொருவரும் அவரவர்கள் குடும்பத்திலே ஒருவரை புரிந்து கொண்டு அன்பின் அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.